வணக்கம். இன்றைய ஜாதக பதிவில் வருகிற 2026 மே மாதம் நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும், யார் ஆட்சி அமைப்பார்கள் என்று ஒரு அலசலை பார்ப்போம். 2026 என்பது சனியினுடைய முழு ஆதிக்கம் பெற்ற ஆண்டு. 26 என்பது 8ஆம் நம்பர். இப்போ நடந்திருக்கக்கூடிய ஆண்டு கேதுனுடைய ஆதிக்கம் 2025. 26ங்கிறது முழுக்க சனியினுடைய ஆதிக்கம். பொதுப்படியாகவே ஜாதகத்தில் சனின்னு சொல்லிச்சுன்னா யாரை குறிக்குதுன்னு சொல்லிச்சுன்னா, உழைக்கக்கூடிய வர்க்கம், அடிமட்ட மக்கள், ஒரு அடிப்படை தேவையே பூர்த்தியாகாத மக்களினுடைய ஒரு தன்மை குறிக்கக்கூடியது தான் உங்களுக்கு 26. 8, 17, 26 இந்த நம்பர் முழுக்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சனியினுடைய ஆதிக்கம். இந்த வருடம் இந்த ஆட்சியை நிர்ணயம் செய்யக்கூடியதே அந்த மக்கள் மட்டும்தான். நீங்கள் நல்லா எடுத்துக்கலாம். ஏன்னா பொதுவாக பாருங்கள், திமுக ஆட்சின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு படித்தவங்க ஓட்டு போடுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். படித்தவங்க அதிகமாக ஓட்டு போட்டாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களினுடைய ஓட்டுன்னு சொல்லிச்சுன்னா ஏடிஎம்கேவுக்கு, ஜெயலலிதா அம்மா இருக்க வரைக்கும் சரி, எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் சரி, பெண்கள் மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு பொதுப்படையாக எல்லாருமே ஏற்றக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த வருடம் இந்த ஆட்சியை நிர்ணயம் செய்யக்கூடியது உழைக்கும் வர்க்கம், அடிமட்ட மக்கள், பாமர மக்கள், சிறு வயது பசங்க பொண்ணுகள்லாம் சேர்ந்து தான் இந்த வருடம் ஆட்சியை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது எந்த விதமான ஒரு சாட்சியே தேவையில்லை. 26ன்னு அதாக தான் இருக்கும். அப்போது சனிக்கும் சுக்கிரனுக்கும் எப்பவுமே ஒரு ஈர்ப்பு இருக்குது. இப்போ சினிமா நடிகர் ஒரு ஓட்டு கேட்குறாரு, அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிச்சுன்னா 100% வேறு ஆண்டை விட இந்த 26 சனி, ஏன்னா ஜாதகத்தில் சனிக்கும் சுக்கிரனுக்கும் அவ்வளோ பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. சுக்கிரன்னு முழுக்க திரையுலகை சேர்ந்தவங்க. அது எழுத்துத்துறையாக இருந்தாலும் சரி, நடிப்பாக இருந்தாலும் சரி, பாடகர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள ஜாஸ்தி ஈர்க்கக்கூடியது அந்த சனியினுடைய ஆதிக்கம். இட்லிக்கு சட்னி மாதிரி. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த முறை நேரடியாக மக்கள் ஓட்டு போட்டு இதுதான் ஆட்சின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இந்த முறை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி அல்ல. அவங்க ஓட்டு போட்டு நின்றுவாங்க. ஆனால் முடிவுகள் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கும். ஓட்டு போட்ட பின்னாடி, ஏன்னா சனின்னு சொல்லிச்சுன்னா ஒட்டு போட்ட துணி, முழுமையடையாதது, கிழிஞ்ச துணி மாதிரி. அப்போ உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓட்டு போட்ட பின்னாடி தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்பாங்க. இது வேணால் கரெக்டாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அது மாதிரி தான் நடக்கும்.